ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அரசியும் குமாரும் தனியாக படத்துக்கு போனதுக்கு காரணம் சுகன்யா தான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அரசி வாயாலேயே எல்லார்கிட்டேயும் சொல்லணும். அப்படி சொல்லி சுகன்யாவை பாண்டியன் வெளுன்னு வெளுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. யாருமே உலகத்தில் லவ் பண்ணாத மாதிரியும் அதே சமயம் பாண்டியனும் நம்ம கோமதியும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. அப்படி இருந்துமே அரசியை ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறாங்க நம்ம கோமதி. அவங்க ஃபோனில் என்னெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் குமார் நம்ம அரசிக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே செக் பண்ணி எடுத்து அப்படியே ஒரு மாதிரி கேட்குறாங்க, இன்சல்ட் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். அரசிக்கு ரொம்பவே அவமானமாக போகுது. அது மட்டும் இல்லாமல் அரசி மேலே எந்த ஒரு தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா எல்லா பிரச்சனையுமே எல்லா தப்புமே இந்த சுகன்யாவில் தான் ஆச்சு. நம்ம அரசிக்கு குமார் லவ் ப்ரப்போஸ் பண்ணப்போ என்னதான் நம்ம அரசி ஓகே சொல்லியிருந்தாலுமே அவங்க மனசில் குழப்பம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. லவ் பண்ணலாமா வேணாவா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் தான் இருந்தாங்க. நடுவில் இங்கே சுகன்யா தான் நம்ம அரசி மனசை முழுசாகவே மாற்றினாங்கன்னே சொல்லலாம். குமார் ரொம்ப நல்ல பையன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான், உன் மேலே அம்புட்டு ஆசையை வச்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும், 2 குடும்பமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி ஒரு வழியாக குமாரோட வலையில் முழுசாக நம்ம அரசியை விழ வச்சதே இந்த சுகன்யா தான். சுகன்யா தான் எல்லாத்துக்குமே காரணம். வீடே இப்போ ரொம்பவே ரணகலமாக இருக்குன்னே சொல்லலாம். எல்லாருமே அரசியை கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டியன் தான் எதுவுமே பேசாமல் வாயடிச்சு போயிருக்காங்க. நம்ம பொண்ணு மேலே நம்ம அம்புட்டு நம்பிக்கை வச்சுட்டு இருந்தோம், ஆனால் நம்ம பொண்ணு இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு 30 வருஷ பகையான இருக்கிற குடும்பத்திலேருந்து ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காளே, அதுவும் அவன் கேடு கெட்டவன், அப்போயும் போய் அவனை லவ் பண்ணியிருக்காளே அப்படின்ற ஒரு அதிர்ச்சியிலிருந்தே இன்னுமே நம்ம பாண்டியன் மீண்டு வரல. நம்ம பாண்டியன் லவ்னா எதிரி அதாவது எதிர்ப்பெல்லாம் பண்ண மாட்டார்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பாண்டியனும் கோமதியும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. குமாரை லவ் பண்ணது தான் இப்போ பிரச்சனை. அதனால தான் கோமதியுமே இங்கே அரசி மேலே ரொம்பவே கடுப்பாகிறாங்க, கோவப்படுறாங்க, அடிக்கவும் செய்கிறாங்க. இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு, இங்கே பாரு அரசி, நீ அவன் கூட எவ்வளோ நாளாக பழகிக்கிட்டு இருக்க, அதை மட்டும் நீ சொல்லு. நீ அவன் கூட கல்யாணம் பண்ணிட்டு போன, கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கை நல்லாவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு டவுட்டும் இருக்குது. என்னென்னா உனக்கு லவ் பண்ணுற தைரியம் கண்டிப்பாக வந்திருக்காது. உன்னை யாரோ பேசி பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீ தனியாக படத்துக்கு போகிற அளவுக்கெல்லாம் உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வராதுன்னு எனக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்த நீ சொல்லி தான் ஆகணும். நீயும் குமாரும் படத்துக்கு போகிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா, அப்படி இல்லை குமாரோட ஃபேமிலியில் உள்ள யாராச்சுக்கு தெரியுமா, இல்லை நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமான்ற மாதிரி இங்கே கதிர் கேட்க, இங்கே அரசி திருன்னு முழிக்கிறாங்க. உடனே இங்கே சுகன்யாவை பார்க்குறாங்க. சுகன்யாவுக்கு அப்படியே ரொம்பவே படபடப்பாக வருது, அப்படியே முகமெல்லாம் வேக்குது. எங்கே அரசி நம்மளை போட்டு கொடுத்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. நம்ம அரசி எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவே இருக்கிறாங்க. இங்கே கதிர் இருந்துட்டு, இங்கே பாரு அரசி, நீ பேசாமல் இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. கண்டிப்பாக நீ குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நீ சாக்கடையில் விழுந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி கதிர் நிறையவே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கோமதி இருந்துட்டு, டே கதிர், நீ எதுவும் சொல்லாதடா, உன் பேச்செல்லாம் அங்கே எடுபடாது. அவள் தான் ஊரை சுற்றிட்டு வேணுன்ற கிஃப்டெல்லாம் அவன் கொடுத்ததெல்லாம் வாங்கி பீரோவில் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காளே, அவள் எப்படி நீ சொல்கிறதெல்லாம் கேட்பா? எங்கே பார் கதிர், நீ அவ கூட எதுவுமே பேசவும் செய்யாத, அப்புறம் உன்னை ஏதாச்சும் கேட்டு போகிறா. ஏன்னா இப்போ மேடம் லவ்வில் இருக்காங்கள, பெரிய லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ பெரிய ஆளாச்சே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியை ரொம்பவே மனசு கஷ்டப்படுற மாதிரி இங்கே கோமதி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அரசிக்கு, அதாவது எல்லாருக்குமே அந்த வயசில் லவ்ன்றது வர்றது தான், எல்லாருமே அதை தாண்டி தான் வந்திருப்பாங்க. இருந்தாலுமே நம்ம அரசியை நம்ம கோமதி ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். நம்ம அரசி இருந்துட்டு, அம்மா நான் பண்ணது ரொம்ப தப்பு தாம்மா, அது எனக்கே தெரியும். நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருப்பாங்க. 30 வருஷ பகையே நம்மளால் பகையை தீர்த்த மாதிரி இருக்கும். நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழலாம், உன்னை எனக்கு அம்பட்டு பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குமார் சொன்னதுனால தான்மா நான் ஓகேவே சொன்னேன். அப்போவும் நான் பயந்துக்கிட்டே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பயந்துக்கிட்டு இருந்தவ இப்படி எப்படி நீ
ஊர் சுற்றலாம், படத்துக்கு போயிருக்க, வேறு எங்கெல்லாம் போனியோ யாருக்கு தெரியும்? ஊரில் உள்ளவங்க யார் எத்தனை பேர் பார்த்தாங்களோ, நம்ம மானமே போச்சு. நான் எங்கள் வீட்டு குடும்ப மானத்தை வாங்கிறதுக்காகவே நீ பிறந்திருக்கியேடி. ஐயோ, அந்த மனுஷன் எப்படி தலையை காட்டுவார்? பாவம், அவர் உன் மேலே அம்புட்டு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இருந்தார். அவர் நம்பிக்கையெல்லாம் உடைச்சிட்டியேடி. அந்த மனுஷன் சுக்குநூறாக உடஞ்சி போயிருக்காருடி. பேச்சு மூச்சு கூட இல்லாமல் ஏதோ பேய் அறிஞ்ச மாதிரி இருக்காரு. அவரை இப்படி கழுத்தை அறுத்துட்டியேடி. நம்பிக்கை துரோகி. உன்னை வளர்த்ததுக்கு, உன்னை நான் பெற்றதுக்கு கல்லாக பெற்றிருக்கலாம். நீ உன்னை பெற்று வளர்த்ததுக்கு எங்களுக்கு நல்ல பாடத்தை புகட்டிட்ட. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து இங்கே அரசியை திட்டிக்கிட்டே இருக்க. இங்கே நம்ம மீனாக இருந்துட்டு, அத்தை போதும் அத்தை, எவ்வளோ தான் அவளை திட்டிக்கிட்டே இருப்பீங்க? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் தப்பு பண்ணிட்டான்னு கேட்குற. தப்பு பண்ணிட்டு தான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கா. அவள் லவ் பண்ணது கூட தப்பு இல்லை, ஆனால் அந்த குமாரை லவ் பண்ணது தான் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம மீனாக இருந்துட்டு, ஏதோ அரசி தெரியாதனமாக அப்படி பண்ணிட்டாத்த, இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை நம்ம இங்கே நம்ம கோமதி பாட்டுக்கு கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அரசிக்கு மனசெல்லாம் அடிச்சுக்குது. நம்ம அப்பா நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலையே, அம்மாவாது திட்டவாது செஞ்சுது, ஆனால் அப்பா எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன்கிட்ட போயிட்டு நம்ம அரசி பேச போகிறாங்க. அப்பா என் கூட பேசுங்கப்பா, என்னை திட்டுங்கப்பா, உங்கள் பொண்ணு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிட்டேன், என்னை நீங்கள் எப்படினாலும் திட்டுங்கப்பா, அடிக்கவும் செய்யுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா, எதுவும் பேசாமல் மட்டும் இருந்துடாதீங்க, என்ன திட்டுங்கப்பா, ப்ளீஸ்ப்பான்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஆனால் நம்ம பாண்டியன் எதுவுமே பேசாமல் வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. நம்ம அரசி இருந்துட்டு, ஏன்ப்பா என் கூட பேச மாட்டியாப்பா? என்னன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைப்பா? நீங்கள் என் மேலே அம்புட்டு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இருந்தீங்க. நான் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கக்கூடாது. நான் ஏதோ தெரியாதனமாக தப்பு பண்ணிட்டேன், புத்தி கெட்டத்தனமாக தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என் கூட பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசி கதறி அழுகுறாங்க. நம்ம செந்தில் இருந்துட்டு, இப்போ அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு பேசுப்பானா எப்படி அவர் பேசுவார்? நீ பண்ண காரியத்துக்கு அவர் இன்னும் சாகாமல் இருக்கிறாரேன்னு சொல்லிட்டு நீ சந்தோஷப்படு, எங்கள் எல்லாரையுமே சாவடிக்கிறதுக்காக தான் நீ இருக்க அப்படின்னு சொல்லி இங்கே செந்தில் வந்து கண்டபடி பேசுகிறாங்க. கோவத்தில் கண்ணு முன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மீனாவுக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள், நீங்களும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க. எங்கள் வீட்டில் நான் லவ் பண்ணி உங்கள் கூட ஓடி வந்ததுக்கு என்னை எங்கள் வீட்டில் எப்படியெல்லாம் திட்டினாங்க தெரியுமா? ஆனால் அதுக்கு முன்னாடி என் மேலே அம்புட்டு பாசம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒரே பொண்ணு வேறு, என் மேலே எவ்வளோ பாசம் வச்சு வளர்த்தாங்க. நான் லவ் பண்ணி உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்போது நீங்கள் லவ் பண்ணி ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வரலாம், அப்போ இந்த வீட்டு பொண்ணு லவ் பண்ணக்கூடாதா? என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க? அது மட்டும் இல்லாமல் அரசி வயசுக்கு வந்த பொண்ணு, வளர்ந்த பொண்ணு, அவளை போயிட்டு திட்டிக்கிட்டே அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க அப்படின்னு சொல்லி இங்கே மீனா வந்து கத்துறாங்க. உடனே செந்தில் இருந்துட்டு, இங்கே பாரு மீனா, நீ இந்த விஷயத்தில் எதுவும் தலையிடாத, எங்களுடைய ஆதங்கத்தை நாங்கள் கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கோம். அவள் லவ் பண்ணது கூட தப்பு கிடையாது. அந்த குமார் பையில எதுக்கு லவ் பண்ணணும்? கொஞ்சம் கூட அறிவு புத்தி எதுவும் இல்லாமல் அந்த பொறுக்கி பையனை லவ் பண்ணிட்டு வந்திருக்கா. இப்போது அவள் லவ் பண்ணதும் பிடிச்சி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு அவங்கவுங்க பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு சைடு இங்கே குமரவேலும் சக்திவேலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்க. இங்கே குமரவேல் இருந்துட்டு, அப்பா வேறு வழியே இல்லைப்பா, நம்ம பொண்ணு கேட்டு போயிடுவோம் வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்கே சக்திவேல் இருந்துட்டு, ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும், அவங்களாம் நம்மளை தேடி வரட்டும் இரு, நம்மளாம் தேடி போனால் அவங்க ஓவராக பிகு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு சக்திவேல் இருந்துட்டு, அப்பா நம்ம அவங்களா வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அரசிக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்க முடியாமல் போயிடும். நான் சொல்கிறத கேளுப்பா, நம்ம போயிட்டு பொண்ணு கேட்போம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம சக்திவேல் இருந்துட்டு, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், சரி நான் அண்ணன்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல, ஆனால் பிரச்சனை பெருசாக ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அண்ணனுக்கு தெரிய வந்துடும். அதனால் அண்ணன்கிட்ட ஏதாச்சும் நைஸாக எடுத்து பேசி புரிய வச்சு அண்ணனையும் அந்த பொண்ணு கேட்க கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் குமரவேலுமே, ஆமாப்பா பெரியப்பாவுக்கு விஷயத்த சொல்லி பெரியப்பாவையுமே கூட்டிகிட்டு போயிடணும், ஏன்னா அவருக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம பண்ணிட்டோம், இதுக்கப்புறமும் அவருக்கு தெரியாமல் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இனிமே அவரும் நம்ம கூட இருந்தால் தான் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் குமரவேலுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சக்திவேல் இருந்துட்டு, சரிடா நீ போயிட்டு
பழமெல்லாம் வாங்கிட்டு வந்துருப்போ, தட்டு வரிசை மாதிரி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரவேல் வந்து பழம் எல்லாம் வாங்கிட்டு வரத்துக்காக போகிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதி கிட்ட, இங்கே பார் கோமதி, இனிமே உன் மவளை என்கிட்ட பேச சொல்லாத. இந்த அப்பம் பேச்சு கேட்காம மதிக்காமல் எவனையோ எந்த பொறுக்கி நாயோ லவ் பண்ணிட்டு வந்திருக்கா. இவன் முகத்தை பார்த்து பேசவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேச எங்கள் அரசு இருந்துட்டு, அப்பா ப்ளீஸ்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதறாங்க. நம்ம கோமதி இருந்துட்டு, ஏய் எந்திரிச்சு பக்கமாக போடி, அவரை நீ நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்ட. நாங்கள் எல்லாரும் என்ன சொன்னாலும் அவர் உன்னை ஒரு வார்த்தை திட்ட விட மாட்டார். அப்படிப்பட்ட மனுஷனை இன்னைக்கு தலைகுனியை வச்சுட்டேடி. அவர் வெளியில் எப்படி தலை காட்டுவார்? மரியாதையோடு வாழ்ந்தவர் அவர். ஒரு ரூபானா கூட உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரு. உங்கள் எல்லாரையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. அதெல்லாம் மறந்துட்டு இப்படி ஒரு துரோகத்தை அவருக்கு பண்ணிட்ட. இதுக்கப்புறம் இந்த தப்பை என்றைக்குமே அவர் மன்னிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, அம்மா ஏதோ அரசி தப்பு பண்ணிட்டான், அதுக்காக நம்ம அவளை அப்படியே விட்டுற முடியுமா? சின்ன வயசுலேருந்து நம்ம கஷ்டப்பட்டு அப்பாவும் நீங்களும் எப்படியெல்லாம் வளர்த்துருப்பீங்க. ஏதோ இப்போ தெரியாமல் புத்தி கெட்டத்தனமாக அவள் தப்பு பண்ணிட்டா, அதுக்காக அவள் வாழ்க்கையை எப்படியோ போகட்டும்னு விட்டுறதா? இல்லைம்மா, நம்ம அரசிக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அரசி வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. நம்ம குமாரை விட்டு வேறு கல்யாணம் பண்ணுறதுக்குமே நம்ம அரசிக்கு மனசு வரல. ஏன்னா நம்ம குமாரை வந்து மனசார லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அரசி வந்து எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டு இருக்க கோமதி இருந்துட்டு, என்னடா நீ சொன்னவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாள இவ, அதுதான் லவ் பண்ணுறாளே லவ்வு, அப்புறம் எப்படி நம்ம சொல்கிறத கேட்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாண்டியன் வந்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. சரி, இன்னைக்கு வந்து நம்மளை பொண்ணு கேட்டாங்களே நம்ம சொந்தக்காரர், அவங்களுக்கே அரசியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். நல்ல குடும்பம், கண்டிப்பாக அரசி அந்த வீட்டுக்கு போனான்னா ரொம்ப நல்லா வாழுவா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு நம்ம சரவணன், செந்தில், பழனி, நம்ம கோமதி அவங்க மட்டும் தனியாக போய் பேசுகிறாங்க. நம்ம பாண்டியனும் கோமதி கிட்ட சொல்கிறாங்க, கோமதி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த முடிவு வந்து அரசிக்கிட்ட நீ சொல்லு. அரசி இதுக்கு ஓகே சொன்னால்னா கண்டிப்பாக அவள் என் கூட பேசலாம், பள்ளியா மாதிரி இருக்கலாம். அப்படி முடியாது, அந்த குமாரை தான், அந்த பொறுக்கி பையனை தான் கல்யாணம் பண்ணிட்டு போவேன் அப்படின்னு சொன்னால் எக்கேடானா கெட்டு போயிட்டு போகிறா. அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன விஷயங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சவங்க பொண்ணு கேட்டு வந்தாங்க. நான் தான் அரசி படிச்சுக்கிட்டு இருக்கா, அவள் நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ அந்த வரனை பேசி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொல்ல, நம்ம கோமதி இருந்துட்டு, சரிங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து அரசிக்கிட்ட இந்த விஷயத்த பேசுகிறாங்க. அரசிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. குமாரை வந்து உண்மையாகவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குமார் வந்து நம்ம அரசி மனசில் நல்ல ஆழமாக பதிஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதனால் நம்ம அரசி இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. இப்போ வந்த குமாரா இல்லை உன்னை பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்த அப்பா முக்கியமாடி அப்படின்னு சொல்லி கோமதி கேட்டதுமே, நம்ம அரசிக்கு வேறு வழி இல்லை, அப்பா என்ன சொல்கிறாரோ அதுவே நான் கேட்குறேம்மா அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன் இருந்துட்டு, சரி நான் அதுக்கான வேலை எல்லாத்தையுமே பண்ணுறேன், என் சொந்தக்காரர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ தான் சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. அப்போ நம்ம சக்திவேலும் முத்துவேலும் குமார் அப்புறமா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே தட்டோட, அதாவது தட்டு தாமாலத்தோடு வராங்க. அதை பார்த்ததுமே நம்ம கோமதி வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. நம்ம பாண்டியனுமே பயங்கரமாக வெறுப்பாகுது அவங்களுக்கு. இவங்க சக்திவேலும் முத்துவேலும் வந்து உட்காடுறாங்க. உட்காந்துட்டு கோமதிக்கிட்டேயும் நம்ம பாண்டியன்கிட்டேயும் சொல்கிறாங்க, எங்கள் பையன் குமாருக்கு உங்கள் பொண்ணு அரசியை நாங்கள் பொண்ணு கேட்க வந்திருக்கோம். எங்களுக்கு அரசியை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி முத்துவேல் கேட்க பாண்டியனுக்கு பயங்கர கோபம் வருது. உடனே நம்ம கோமதி மனசு மாறிடுது. என்னுடைய அண்ணனுங்களா பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க, ஒருவேளை அண்ணனுங்க மனசு மாறிட்டு இருப்பாங்களோ,
கல்யாணம் பண்ணி கொடுத்தா அரசி நல்லா இருப்போலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வருது. இவங்க ஏதோ ஒரு பிளானோடு தான் வராங்க, ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் வராங்க. ஏதாச்சும் பேசி அரசியை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்மளை வந்து பழி வாங்கிறதுக்காக தான் இவங்க குடும்பமாக திட்டம் போட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணுறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு முத்துவேல்கிட்ட முகத்தில் அடித்த மாதிரி, என் பொண்ணெல்லாம் கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுப்போம், குமாருக்கெல்லாம் கண்டிப்பாக எங்கள் பொண்ணை கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்கிறாங்க. இங்கே கோமதி வந்து எதுவுமே பேச முடியாமல் கம்முன்னு சைலண்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசி வந்து குமாரை பார்த்து அழுகுறாங்க. இங்கே குமார் வந்து, மாமா கண்டிப்பாக நான் அரசியை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் மாமா, தயவு செஞ்சு அரசியை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, அரசி இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, அரசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா, ப்ளீஸ் மாமா, என் அப்பாவும் என் பெரியப்பாவும் எல்லா பகையும் மறந்துட்டு வந்து உங்ககிட்ட பொண்ணு கேட்குறாங்கல்ல மாமா, எங்கள் 2 பேரும் கல்யாணம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும், நம்ம சந்தோஷமாக இருப்போம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரவேல் சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாடுறா, உங்களோட புத்தி வந்து என்னன்னு எங்களுக்கு தெரியும், பேசாமல் இந்த இடத்த காலி பண்ணுற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக சொன்னதும் எங்கள் முத்துவேலுக்கு கோவம் வந்தது. சக்திவேல்கிட்ட சொல்கிறாங்க, டே தம்பி நாம் போகலாம், எந்திரிடா, நமக்குன்னா உலகத்தில் பொண்ணாக கிடைக்காது, 1000 பொண்ணு கிடைக்கும், நீ எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து ரொம்பவே கோவமாக எங்கள் சக்திவேலையும் குமரவேலையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. குமரவேலுக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்குது. பேசாமல் பெரியப்பாவை கூட்டிகிட்டு வராமல் அப்பாவும் நானுமே வந்து பொண்ணு கேட்டிருக்கணும், ஏதோ ஒன்று பேசி சமாளித்து அரசியை கல்யாணம் பண்ணிட்டு இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமரவேல் நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம அரசியை அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க அப்பாவோட பேச்சை மீறி எதுவும் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம பாண்டியன் பார்த்த மாப்பிள்ளையவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா வந்து அரசிக்கிட்ட தனியாக வந்து பேசுகிறாங்க. இங்கே பாரு அரசி, எதுக்காக நீ குமரவேலு கூட பேசிக்கிட்டு இருந்த, அம்மா எத்தனை நாளாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து நீ கொஞ்ச நாளாக தான், ஒரு 2-3 மாதம் கூட ஆகாது, கொஞ்ச நாளாக தான் நீ பேசிக்கிட்டு இருக்கோம், வெளியெல்லாம் தனியாக நாங்கள் எங்கேயுமே போனதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படத்துக்கு போனோம், அதுவும் நானாக போகலை, எல்லாத்துக்குமே காரணம் சுகன்யாத்தை தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க, கூடவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என்னையும் குமாரும் தனியாக அனுப்பி விட்டுட்டாங்க, அவங்களால தான் எல்லா பிரச்சனையும் வந்தது, இல்லைன்னா நான் வீட்டில் மாட்டிருக்கவே மாட்டேன், நான் வெளியெல்லாம் எங்கேயும் போய் சுற்றினதே இல்லை அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் மீனா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அப்போது இந்த விஷயம் முதல்ல சுகன்யா சித்திக்கு தெரியுமா? எனக்கு என்னமோ நீங்கள் 2 பேரும் ஒன்று கூடி பேசுகிறப்பெல்லாம் எனக்கு டவுட் வந்தது, ஆனால் நீ லவ் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எல்லா விஷயமும் தெரிஞ்சு சுகன்யா சித்தி எல்லார்கிட்டையும் மறைச்சிருக்காங்க, அவங்க பெரிய கேடியாக தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு இந்த விஷயத்த நம்ம கோமதிக்கிட்டேயும் பாண்டியன்கிட்டையும் சொல்கிறாங்க. வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் சுகன்யா சித்தி தான் காரணம், சுகன்யா சித்தி தான் அரசியையும் குமரவேலையும் படத்துக்கே அனுப்பி வச்சுருக்காங்க, எல்லா விஷயமும் தெரிஞ்சு யாருக்கிட்டேயும் சொல்லாமல் இருந்திருக்கிறாங்க, அரசி தான் சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும், அவள் தப்பு பண்ணுறான்னா அவளை நம்ம தானே கண்டித்து வைக்கணும், அப்படி இருக்கிற ஸ்தானத்திலிருந்து எங்கள் சுகன்யா சித்தி வந்து எதுவுமே அரசியை திட்டாமல் அரசிக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கிறது இல்லாதெல்லாம் சொல்லி கொடுத்து அரசியை வந்து படத்துக்கு அனுப்பி விட்டுருக்காங்க, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த சுகன்யா சித்தி தான் அப்படின்ற விஷயத்த நம்ம மீனா வந்து கோமதிக்கிட்டேயும் பாண்டிக்கிட்டேயும் சொன்னதுமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு சுகன்யாவை பயங்கரமாக போய் பிடிச்சி திட்டுறாங்க. என்னம்மா உனக்கு கொஞ்சம் கூட புத்தி அறிவே இல்லையா, சின்ன பொண்ணு ஏதோ தப்பு பண்ணால் கண்டித்து வைக்கணும், இல்லை வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லியிருக்கணும், அதை எதையும் பண்ணாமல் நீ பாட்டுக்கு குமரவேல் கூட தனியாக படத்துக்கு அனுப்பியிருக்க, உங்கள் வீட்டில் இப்படி தான் வளர்த்தாங்களா, இது என்ன நீ பொண்ணோ என்ன புத்தியோ உனக்கு, நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் என் பொண்ணு வாழ்க்கை கெடுறதுக்கு காரணமே நீ தான், உன்னால தான் என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சு இருக்குது, போய் அந்த ரவுடி பையனை அவள் லவ் பண்ணி இங்கே சுகன்யாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. என்னங்கண்ணே எல்லா பிரச்சனையும் என்னால் தான் ஆன மாதிரின்னு சொல்கிறீங்க, உங்கள் பொண்ணு திமிர் எடுத்து போயிட்டு லவ் பண்ணால் நான் என்ன பண்ண முடியும், ஏதோ லவ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் அவளை என் கூட கூட்டிகிட்டு போனேன், அதுக்கப்புறம் படத்துக்கு போகிறப்ப அவங்க 2 பேரும் தனியாக போனாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி திமுறாக பேச, இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு இப்படியெல்லாம் பேச உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமாகவே இல்லையா, உனக்கு ஒரு பொட்டப்புள்ள பிறந்தாதான் உனக்கு அதோட வலியும் வேதனையும்
என்னன்னு தெரியும். நீ இந்த விஷயம் தெரிஞ்சதுமே வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட சொல்லியிருக்கணும். அப்படி இல்லைனா என்கிட்டயாச்சும் சொல்லியிருக்கணும். சொல்லாமல் நீயா ஒரு வேலையை பார்த்துருக்க, நீனா மாமா வேலையை பார்க்குற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவை பயங்கரமாக திட்டுறாங்க. சுகன்யாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள், எங்கள் அக்கா பையன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? அவனும் நல்ல பையன்தான். அவன் அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்னு அவனை அப்படி திட்டுறீங்க? அவன் அரசியை லவ் பண்ணதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. அதனால தான் நான் உங்களுக்கு துணையாக நின்றேன். இங்கே பாருங்கள், தேவையில்லாதெல்லாம் என்னை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம பழனி இருந்துட்டு, சுகன்யா மச்சாங்கிட்ட வாயை அடக்கி பேசு. நடந்த பிரச்சனைக்கு எல்லாமே நீயும் ஒருத்தி காரணம். சி, இப்படியெல்லாம் பண்ணுவோன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. தனியாக இருக்கும்போது என்ன தான் அப்படி இப்படின்னு திட்டுறன்னு பார்த்தா இப்போ அரசியோட வாழ்க்கையிலுமே இப்படி ஒரு கோடை போட்டு வச்சுருக்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? உனக்கு சக்திவேலு மாதிரியும் முத்துவேலு மாதிரியும் என் அண்ணனுங்க மாதிரி உனக்கு புத்தி. அதனால தான் இப்படி கெட்டதுக்கான சொல்லி தோணுது. அரசி வாழ்க்கை உன்னால தான் அழிஞ்சிருக்கு. அரசிக்கு நல்ல புத்தி எடுத்து சொல்லியிருந்தா அவள் குமார் வலையில் விழுந்திருக்கவே மாட்டா. குமார் எப்படிப்பட்டவன்னு எங்களுக்கு தான் தெரியும். நீ எங்கேயும் இருந்த உன் அக்கா பையன் நல்லவன்னு சொல்லிட்டு நீ சர்டிஃபிகேட்டெல்லாம் கொடுக்காத. உன் அக்காக்கிட்ட கேட்டனாவே அவன் எப்படிப்பட்டவன்னு சொல்லும். உன் அக்காவுக்கே குமாரை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அந்த மாதிரி தரங்கெட்டவன் அவனுக்கு போயிட்டு அரசியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உதவி செஞ்சிட்ருக்க. உனக்கு கொஞ்சம் கூட புத்தி அறிவே இல்லை. இதுக்கப்புறம் நீ இந்த வீட்லேயே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பழனி வந்து திட்ட. உடனே சுகன்யா இருந்துட்டு, ஆமாம் இது பெரிய மாளிகை, அப்படி இந்த வீட்டை விட்டு போயிடணுமா? இந்த வீட்டை விட்டு போனால் தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்கும். உன் அண்ணனுங்க வீடே அவ்வளோ மாளிகை மாதிரி இருக்குது. அந்த வீட்டை விட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்து என்ன கொசுக்கடியிலையும் சின்ன ரூமுலேயும் கல் மாதிரி மெத்தலையும் கஷ்டப்பட வச்சிங்க.